இப்போ ஒரு திதி தர்ப்பணங்கள் கொடுக்கும் பொழுது தம்பதியரா தான் போய் கொடுக்கணும். ஒரு திதி தர்ப்பணம் கொடுக்கும் பொழுது என்ன செய்யணும்? கல்யாணம் ஆகியிருக்குது அப்படின்னா கண்டிப்பா என்ன பண்ணணும்? தம்பதியரா தான் போய் இதை கொடுக்கணும். ஒரு மனைவி வந்து வீட்டுல இருக்காங்க, அவங்களால முடியல, இயலல அப்படின்றதுக்கு அவங்கள வீட்டுல விட்டுட்டு போய் கொடுக்க கூடாது. அப்படி வீட்டுல போய் விட்டுட்டு கொடுக்கறது அப்படிங்கிறது முழுமை அடையாது. இப்ப நான் சொல்றது திதி தர்ப்பணங்கள் கொடுத்தாலும் அவர்களுக்கு பிரச்சனை, இந்த மாதிரி தொந்தரவு வருது அப்படின்னா இது எப்படியெல்லாம் முழுமை அடையல, அது ஏன் அதெல்லாம் போய் சேரல அப்படிங்கிறது தான். எதுக்கெல்லாம் கவனம் செலுத்தணுங்கிறதுக்காக தான் நான் வந்து என்ன செய்யறேன், இதை பத்தி நான் உங்களுக்கு சொல்றேன். இது தம்பதியர் அப்படிங்கிறது தான் நம்ம சொல்லணும். இப்போ ஒருத்தர் மாசமா இருக்காங்க, இல்ல ஏதோ ஒரு காரணத்துக்காக நம்ம எப்படின்னா அவங்கள விட்டுட்டு போய் கொடுக்கும் பொழுது அது வந்து 100% ஆகாது, இது முழுமையடைய. இப்ப நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா, அவங்களால ஏழையில தம்பதிகளால அங்க வர முடியும். இது பேர் என்ன சொல்லணும்? ஔபாசனாக்னின்னு பேரு. ஔபாசனாக்னி அப்படின்னு பேரு. தம்பதியரா செய்யக்கூடிய பேரு ஔபாசனா. தம்பதியரால ஒருத்தரால வந்து அந்த நதிக்கரை ஓரமோ கடற்கரை ஓரமோ வர முடியல அப்படின்னா அவங்கள வீட்டுட்டு விட்டு போய் செய்யறது நன்மை இல்லை. அப்ப நீங்க வீட்டுல செய்யலாம். வீட்டு பக்கத்துல கிணத்தடி இருந்ததுன்னா கிணத்தடியில செய்யலாம். இப்படி கிணத்தடியும் இல்லை அப்படின்னா உங்க வீட்லயே செய்யலாம். அவங்க இறந்த இடத்துலயே நீங்க என்ன பண்ணலாம், கண்டிப்பா செய்யலாம். தம்பதியர்கள் ஒருத்தரை விட்டுட்டு போயிட்டு அந்த திதி தர்ப்பணங்கள் செஞ்சிருந்தாங்கன்னா அவங்க வந்து பிதர்லோகத்துக்கு போகாம பாதாளம், நரகம். நரம்ன்ற நம்ம தண்ணி, அகம்னா உடல், மனித உடல்ல பிறப்பெடுக்கிறது, மோசமான உடல்களை பிறப்பெடுக்கிறது. இந்த மாதிரி சூழ்நிலைக்கு தள்ளப்படுறாங்க அப்படிங்க தம்பதிகளா. இப்ப திருமணமானவங்க இருந்தாங்கன்னா அவங்கள முன்னிறுத்தி மத்தவங்க கூட இருந்து அதை செய்யணும். ஒரு தவசம் நடக்குது அப்படின்னா ஒரு இடத்துல செய்யணும். அண்ணன் தம்பிங்க 3 பேர் இருந்தாங்கன்னா 3 இடத்துல செய்யக்கூடாது. இதுல ஒரு இடத்துல தவசம் செய்யணும் அப்படிங்கிறது இருக்கு. கவனிக்க வேண்டியது இது. இப்படி தனித்தனியா செய்யும் பொழுதும் கூட இந்த பிதர்கள் எங்க போய் என்ன செய்யணும் தெரியாது, ஒரு குழப்ப நிலை கிடையாது. இது கஷ்டம். ஒரு வருடம் முடிவுல முதல்ல உயிர் வந்து இறந்தோன்னே செத்தல் அப்படிங்கும் போது உயிர் போகுது. ஒரு வருடம் முடிவுல மாண்டு போறது அப்படிங்கிறது இருக்கு. அப்போ அந்த ஆவியும் சேர்ந்து பிதர்லோகத்துக்கு கிளம்பிடுது. அதுக்கப்புறம் இந்த ஆன்மா இறந்த இடத்துக்கோ அதை சுத்தியோ அங்கங்க அலையறது இல்லை. கரெக்டா தர்ப்பணப்படி கரெக்டா செஞ்சு அந்த ஆன்மா போயிடும், அந்த ஆவி வந்து போயிடும் முறைப்படி செஞ்சா. இல்லைன்னா 3வது வரை செய்யும் பொழுது கண்டிப்பா அந்த ஆன்மாவோட சேர்ந்து கிளம்பிடுது. அந்த ஆன்மான்றது மடிதல். முழுமையா அந்த 3 வருடத்துக்குள்ள எந்த ஒரு ஆன்மாவா இருந்தாலும் எந்த உயிரானாலும் என்ன ஆகும், போயே தீரணும். இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இங்க இருக்குது அப்படிங்குது. சரிங்களா? அப்போ அப்படி போகல, திரும்ப அதனால வீட்டுல பிரச்சனை, சண்டை சச்சரவு திரும்ப திரும்ப வருதுன்னா மாகாளிய பட்சத்துல, மாகாளியம்னா மகா கோவில் அப்படின்னு அர்த்தம். மாகாளியம் பிரம்மலோகம் அப்படிங்கிறது. மாகாளிய பட்சத்துல பௌர்ணமிக்கு அப்புறம் வரக்கூடிய புரட்டாசி மாசம் பௌர்ணமிக்கு வரக்கூடிய பிரதம தேதியில இருந்து தொடர்ந்து 30 நாள், அந்த தொடர்ந்து 15 நாள் தினமும் கூட இந்த மாதிரி உணவு அது இதெல்லாம் படைத்து அவர்களுக்கு நீர் விட்டுட்டே வந்தீங்கன்னா அது ஏற்கனவே பிரேத தேகம் எடுக்காத ஆன்மாக்கள்லாம் பிரேத தேகம் எடுத்து தயாராவாங்க. இதெல்லாம் சன்னியாசியா இருந்தவங்கள் அப்படின்னா துவாதசி திதி, திரையோதசி திதியில நம்ம வீட்டு சொந்தக்காரங்க, அதாவது மாமன் மைத்துனர், நம்ம வீட்டுல இருந்து வாழ்க்கப்பட்டு போனவங்க, சிநேகிதர், இந்த மாதிரி குருமார்கள், இவங்களுக்கெல்லாம். சதுர்தசி திதி வந்து துர்மரணம் அடைந்த ஆன்மாக்களுக்காக. அமாவாசையில நம்ம மொத்த முன்னோர்களுக்காகவும் நம்ம திதி தர்ப்பணங்கள் கொடுக்கும். அதற்கப்புறம் பரணி
வரக்கூடிய பரணி அப்ப தீபம் ஏற்றி மோட்ச தீபம் ஏற்றி வழிபாடு செய்யும்போது கார்த்திகை மாதம் பரணியில அவங்க திருலோகத்துக்கு போவாங்க. இதுலயும் சரியானபடி வரல அப்படின்னா நீங்க மார்கழி மாதம் ஏதிபாத திதி அப்போ இவர்களுக்காக தர்ப்பணங்கள் செய்யும் பொழுது நிம்மியா இவங்க பிதர்லோகத்தை அடைவாங்க. அப்போ கஷ்டம் துன்பம் இந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்து அவங்க விடுபட்டு புண்ணிய லோகத்துக்கு வருவாங்க. இப்போ ஒருத்தர் இறந்த திதி தெரியல, இவங்களுக்கு என்ன பண்ணலாம்னா சிரார்த்த திதிகள் அப்படின்னு சொல்லி பஞ்சாங்கத்துல பாத்தீங்கன்னா தெரியும். 96 வகையான சிரார்த்த திதிகள். சிரார்த்த திதிகள் திதி தெரியாதவர்களுக்கு சிரார்த்த திதிகளை பயன்படுத்தணும். அதுல மாத பிறப்பு நாள் 12 நாள், இந்த 96 வகையிலன்னா ஒவ்வொரு மாதத்திலும் பிறப்பு நாள் மாத பிறப்பு நாள்ல செய்யலாம். 12 நாள் 12 மாசத்துக்கு. அமாவாசை 12 அமாவாசை வரும் இல்லைங்களா, 12 அமாவாசை. அப்புறம் அஷ்டகைன்னு சொல்லிட்டு 12. இந்த அஷ்டகைனா மார்கழி மாதத்துல இருந்து பங்குனி மாதம் வரைக்கும், மார்கழி தை மாசி பங்குனி இந்த 4 மாதம் வரைக்கும் வரக்கூடிய சப்தமி அஷ்டமி நவமி திதி, இதுதான் அஷ்டகை. இந்த 12 திதி அஷ்டகை. அது 12 திதியில செய்யலாம். வேதிபாதம் ஒவ்வொரு வருஷத்துக்கும் 12 வரும், ஒரு 13 வேதிபாதம் வரும் ஒவ்வொரு வருஷத்துக்குமே. 13 வேதிபாதம். வைத்திருத்தி திதி 13 வைத்திருத்தி திதி ஒரு வருஷத்துக்கு. பஞ்சாங்கத்துல பார்த்தா மண்வாதி புண்ணிய காலம்னு இருக்கும், 14 இருக்கும். ஒவ்வொரு இது கணக்கு பட்டீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு 14 வரும். யுகாதி 4 யுகாதி வரும். மாகாளயம் பட்சம் 16. மொத்தம் 96 நாட்கள் சிரார்த்த திதின்னு பஞ்சாங்கத்துல போடப்படும். ஒருத்தருக்கு எந்த திதியில இறந்தாங்கன்னு தெரியல அப்படின்னா எந்த மாசம் தெரிஞ்சதுன்னா அந்த மாசத்துல வரக்கூடிய ஏதோ ஒரு சிரார்த்த திதியில நம்ம அவங்களுக்கான சிரார்த்தத்தை கொடுக்கலாம். நற்கதி அடைவாங்க, அந்த ஆன்மாக்கள் நற்கதி அடைவாங்க அப்படிங்கிறது இங்க இருக்கு. அடைப்புல ஒருத்தர் இறந்துட்டாங்க, தனிஷ்டா பஞ்சமியில இறந்துட்டாங்க அப்படின்னாங்கன்னா அது வரைக்கும் நம்ம தனிஷ்டா பஞ்சமி பத்தி அடைப்பு பத்தி இப்ப ஒரு சிறு குறிப்பு சொல்லலாம். இன்னும் பஞ்சாங்கத்திலே அது இருக்கு. அடைப்ப இறந்துட்டாங்கன்னா அது அவிட்டம் அப்படிங்கிறது ஆவின்னு நான் சொன்னேன். ஆவி ரூபம் அப்படின்னு சொல்றது அவிட்டம்னு சொன்னேன். அந்த அவிட்டத்துல இருந்து 5 நட்சத்திரம் தான் பஞ்சமி, தனிஷ்டா பஞ்சமி நட்சத்திரம். அந்த அந்த நேரத்துல அந்த உடல்ல இருந்து வெளியில வரக்கூடிய அந்த உயிரானது ஒரு குழந்தை நிலையில ஒரு குட்டி கருநிலையில இருக்கும். அதனால அதுக்கு மார்க்கம் தெரியாது, எப்படி பொண்ணுங்க மார்க்கம் தெரியாது சொல்லுவாங்க. அதுதான் அந்த தனிஷ்டா பஞ்சமி அப்படின்னு சொல்லக்கூடியது. இது 6 மாசம் அடைப்புன்னு சொல்லுவாங்க. அதுக்கடுத்து தனிஷ்டா பஞ்சமி இல்லாம, அதாவது இந்த பஞ்சமி, அதனாலதான் தனிஷ்டா பஞ்சமின்னு பேர். அதான் முக்கியம் 6 மாசம் அடைப்பு. அதுலதான் அவிட்டம், சதயம், பூரட்டாதி, திருட்டாதி, ரேவதி இந்த இந்த நட்சத்திரங்கள் தான் பஞ்சமி. அது 6 மாதம் அவிட்ட முடியும், 6 மாதம் அடைப்புடையது. அதுக்கடுத்து ரோகிணி நட்சத்திரத்துக்கு 4 மாத அடைப்பு, கிருத்திகை உத்திரத்துக்கு 3 மாத அடைப்பு, மிருகசீரிஷம் சித்திரை புனர்பூசம் விசாகம் உத்திராடத்துக்கு 2 மாத அடைப்பு. இந்த அடைப்பு முடிய வரைக்கும் ஒரு வெங்கல கிண்ணத்துல தண்ணி ஊற்றி வச்சு அதுல பூக்கள் போட்டு வச்சுட்டு ஒரு வெங்கல விளக்குல தீபம் ஏத்தி, நல்லெண்ணெய் தீபம் ஏத்தி தினசரி காலையில மாலையில எங்க இறந்தாங்களோ அந்த இடத்துல வச்சு நம்ம வழிபட்டுட்டு வரும் பொழுது அந்த அடைப்பு காலம் முடிய வரைக்கும் வரணும். அந்த ஆன்மாக்கள் அதுக்கான சத்துவத்தை அந்த நெருப்புல இருந்து எடுத்துட்டு அதுக்கப்புறம் அடைப்பு காலம் முடிஞ்சோடனே அவங்க அந்த உயிரானது அந்த அவிட்டம்ங்கிற ஆவி நிலையை அடையும். இதற்குதான் தனிஷ்டா பஞ்சமி காலகட்டம் நம்ம சொல்றோம். அதை நிவர்த்தி பண்ணிட்டு அந்த விளக்கையும் அந்த தண்ணீர் வைத்த சொம்பையும் அந்த வெங்கல விளக்கையும் தானம் கொடுத்துடணும் அப்படின்றது இருக்கு. எல்லாம் பண்ணி துர்மரணம் பிரச்சனை தொந்தரவுகள் வருதுன்னா ஒரு மிருத்யு ஹோமமும் நம்ம அதுக்கப்புறம் பண்ணணும். இதுதான் நன்மை அப்படிங்கறது தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? சரி, இந்த திதி தர்ப்பண வகுப்பு இப்போ 1 மணி நேரம் போயிருச்சு.
இதுல முக்கியமா 3 விஷயங்கள சொன்னேன். ஒரு ஆன்மாவோட நிலை, அவங்களுக்கு எப்படி பிரேத தேகம் குடுக்கறது அப்படிங்கிறது. அடுத்தது, எப்படி திதி தர்ப்பணத்த கணக்கு கணக்கு போடணுங்கிறது. 3வது, முறைப்படி திதி தர்ப்பணங்கள் அந்த தேதி இதெல்லாம் தெரியலன்னு எப்படி எந்த திதிகள வச்சு நம்ம செய்யணும் அப்படிங்கிறது இதெல்லாம் சொல்லியிருக்கோம். இன்னும் நெறைய விஷயங்கள் இந்த திதி தர்ப்பணங்களுக்கு இருக்கு. அடுத்தடுத்த வாரங்கள்ல சொல்றேன். அருளும் பொருளும் பெருகட்டும்.